வணக்கம். இன்னைக்கு நம்ம லோகி சீசன் 2 எபிசோட் 5 and 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எம்சியூவில் வந்து எல்லா படமும் சீரிஸும் போட்டிருக்கோம், லோகி சீரிஸும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது கதை புரியும். சரி, இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 5 சயின்ஸ் ஆர் ஃபிக்ஷன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம லோகி தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து இந்த டைம் நூல் வந்துச்சு தெரியுமா, டைம் நூல்லாம் வச்சு இந்த ஆராய்ச்சி பண்ண தெரியுமா. ஸோ அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் அதான் இந்த கேங்குமே வந்து நூல்லாம் போயிட்டான். ஸோ அப்புறம் திரும்பி பார்த்தா வந்து யாருமே காணும், மோர்பியஸை காணும், அப்புறம் நம்ம ஓபியை காணும், சில்வியை காணும், யாருமே காணும். நம்ம லோக்கி மட்டும் தான் அங்கே இருக்காரு, ஒரு ஈக்காக கூட அங்கே இல்லை. ஸோ அப்போ லோக்கி பாட்னா அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒருத்தரை பார்க்காரு. ஸோ அவங்க கையில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து கிளிச் ஆகி போயிடுறாரு. ஸோ மறுபடியும் வந்து இவருக்கு வந்து டைம் கிளிச் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அவர் வந்து ஒரு டைம் லைன் போகிறாரு. அந்த டைம் லைனில் பார்த்தா லோக்கி இருக்காரு. ஸோ ஆக்சுவலி பார்த்துருந்தீங்கன்னா ஒருத்தர் புக்கு படிச்சுட்டு சொன்ன தெரியுமாங்க, அது லோக்கி தாங்க, அது வேறு யாருமே இல்லை. ஸோ டைம் கிளிச் ஆயிடுச்சு, ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைம் கிளிச் ஆகுதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் மறுபடியும் டைம் கிளிச் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப கேஸே தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து டிவியில் இருக்கிற கேசி கிடையாதுங்க, அவர் வேறு ஒரு டைமில் இருக்கிற கேசி. அந்த கேஸியை பார்த்துக்கா லோக்கி போகிறாரு. ஸோ லோக்கி அங்கே தான் இருக்காரு. அந்த கேசி வந்து ஒரு ஜெயிலில் இருக்கா, ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறாரு. ஸோ அவங்க டெட் பாடியுமே கையில் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு லோக்கி வந்து கேசி ஒரு ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு சொல்லும்போது கேசி நீ யாருமே ஞாபகமே இல்லை, நான் கேசியில் என் பேர் ஃப்ராங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃப்ராங்க்லாம் ஒன்றும் இல்லை, நீ கேசி தான் அப்படிமா எல்லாத்தையும் சொல்கிறாரா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு பார்த்தா லோக்கி மறுபடியும் கிளிச் ஆகி போயிடுறாரு. லோக்கிக்கு ஒன்றுமே புரியல, அந்த மாதிரி கிளிச் ஆகி போயிட்டு இருக்குமே அப்படின்னு வச்சிருக்காரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் லோக்கி வந்து கிளிச் ஆகி போகிறாரு. எங்கே போகிறான்னு பார்த்தா ஹண்டர் B-15 வந்து ஒரு இடத்துல டாக்டராக இருக்காங்க. ஸோ இது வந்து வேறு ஒரு, அதாவது நம்ம ஹண்டர் B-15 ஒரு வேரியர் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பொண்ணு கை உடஞ்சிச்சு போல இருக்குது. அந்த பொண்ணு கையில் கட்டெலாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அவங்க வெளில வராங்க. லோக்கி வந்து வெளில நிற்கிறார். லோக்கி அப்படியே பார்த்த உடனே ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லோக்கி மாதிரி கிளிச் ஆகி போயிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க வந்து மனப்பிரமா தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப மோர்பியஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ மோர்பியஸ் வந்து இங்கே டான் அப்படிங்கிற ஒரு பேரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்கீல வைப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு கம்பெனி தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தவங்கிட்டமே வந்து விற்கிறாங்க, ஆனால் யாருமே வாங்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு லோக்கி வராது. சார் உங்களுக்கு என்ன சார், எந்த ஜெட் ஸ்கீ சார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் நம்ம மோர்பியஸ்க்கு, அதாவது டான், அப்படி மோர்பியஸ் வந்து டான் பேர் வச்சிருக்காருல, அவர் கேட்குறாரு. அப்போ தான் வந்து நம்ம லோக்கி வந்து எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா வந்து டைம் கிளிச்சே மறுபடியும் போயிடுறாரு. போய் கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஓபி தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு லைப்ரரியில் இருக்கார். லைப்ரரியில் வந்து புக்கெல்லாம் வாங்கலான்னு வராரு. பார்த்தா புக்கு வாங்கலான்னு வைக்கிற அந்த இடத்துல வந்து இவரோட புக்கெல்லாம் வச்சுட்டு போகிறாரு. அது அவ்வளோ சேல் ஆகலாம். அந்த லைப்ரரியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி கொடுக்குறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்லாம் எழுதுறவர் தான் இவர். ஸோ இந்த ஓபி சொல்லுறே இவர் பார்த்தியும் சயின்டிஸ்டில் கூட பார்க்குறாரு. அப்போ தான் லோக்கி ஓவியை பிடிச்சி இவருக்கு இவன் தான் கொஞ்சம் நாவலாக எழுதுறானே, அதனால் வந்து அவனுக்கு ஏதோ சொல்லி புரிய போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. ஆனால் அவனுமே புரிஞ்சுக்கிறேன், ஓ இந்த மலை இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம லோக்கி சொல்கிறாரு, நீ சயின்டிஸ்ட் தானே, நீ பார்த்தியமாக சயின்டிஸ்ட் தானே, வேலை தானே பார்க்குற, இந்த டைம் கிளிச் ஆகுது கொஞ்சம் என்னென்னு பாருன்னு சொல்லும் போது அது நான் எனக்கு வந்து நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து நான் எழுதுகிற நாவலில் வர மாதிரி தான் இருக்குது, அதை நீயே கண்ட்ரோல் பண்ணு. அதாவது நீ என்ன சொல்லியிருக்க, நீ அதாவது நீ டைம் கிளிச் ஆகி போகிறவங்க எல்லாமே வந்து உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை தானே இருக்காங்க. ஸோ ஆனால் நீயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதை நீயே கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது எனக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியாதுப்பா, இருந்தால் இப்போ அந்த டிவியை புக்குன்னு ஒன்று இருக்குது, இது நீ எழுதுகிற புக்கு தான், இதை பார்த்து தான் சொல்லுன்னு சொல்கிறதுக்குள்ள மறுபடியும் லோக்கி டைம் கிளிச் ஆகி போயிடுறாரு. இப்போ டைம் கிளிச் ஆகி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா மார்பியஸோட வீட்டுக்கு போகிறாருங்க. ஸோ அங்கே பார்த்தா அவங்களோட 2 பசங்க இருக்காங்க. அப்போ தான் மார்பியஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இவர் பார்த்துருமா ஓபி அவங்ககிட்ட வந்து ஒரு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த டிவியை புக்கை வச்சு டெம்பர்டு கொஞ்சம் உருவாக்குன்னு சொல்லும்போது அவன் வந்து ரொம்ப வருஷம் ஆகும் இது உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். டக்குன்னு பார்த்தா 18 மாதத்துலேயே உருவாக்கியிருக்கான். ஏன்னா அவன் இந்த இடத்துக்கு வரத்துக்கும் அந்த கேல்குலேஷன் நிறைய டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது உருவாக்கவே 18 மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஓபி வந்துட்டான். ஸோ ஓபி வந்து டெம்பர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அதாவது இப்போ இந்த டெம்பர்டு உருவாக்குறதுக்கு பல வருஷம் ஆகும்னா இவ்வளோ 5 நிமிஷத்தில் வந்துட்டுன்னு சொல்லும்போது இல்லை 18 மாதம் ஆச்சு சரி அப்படின்ற மாதிரி சொல்லி அதான் இவங்களெல்லாம் கூப்பிட்றான். சரி ஓகே, நீ யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி அவங்கள இந்த டெம்பர்டு யூஸ் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஓபி சொல்கிறான். ஸோ ஓபி கையில் வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி கூட வச்சிருக்கான். அப்போ தான் மோர்பியஸ் கூப்பிடலாம் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் மோர்பியஸ் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். இல்லை வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றுற உலகத்தையே அழிய போகுதுன்னு, கொஞ்ச நாள் உலகம் அழிய போகுது, உன் பசங்களும் அழிஞ்சிருவாங்க, நீ அழிஞ்சிருவ, அதை காப்பாற்றணும்னு நினச்சினா எங்கள் கூட வா அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து கேசியுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கேசியுமே வந்து அந்த இடத்துல தான் அந்த ஜெயிலில் தப்பிக்க போனா தெரியுமா, அவரையுமே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட ஹண்டர் B-15 தான் தெரியுமாங்க. ஸோ அந்த டாக்டரை கூட என்ன தெரியுமா, அவங்களே அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓபிலாம் கூட ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில்வியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு கடையில் வேலை செஞ்சுருந்தாங்க தெரியுமாங்க. ஸோ அந்த கடைக்கே போகிறாரு நம்ம லோக்கி. அங்கே போய் பார்த்தா சில்வி அங்கே தான் இருக்கா.
உனக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ லோக்கி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களே வாழட்டும், எதுக்கு டிவி எல்லாம் எதுக்குலாம் கூப்பிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நம்ம லோக்கி வந்து டக்கு சைலண்ட் ஆகிறாரு. அப்புறமா சொல்கிறாரு, எதுக்கு நான் இந்த டிவியை ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுக்கு சில்வி என்ன சொல்கிறான்னா, உன் சுயநலத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் சொல்லும்போது ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி மறுபடியும் வந்து நம்ம லோக்கி எங்கே வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்பியஸ், அப்புறம் நம்ம B15, அப்புறமா நம்ம இவர் கேசி ஓபி இவங்களாம் ஒரு இடத்துல இருந்தால் தெரியுமா அவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்வானா நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் வந்து எதுக்கு நான் சுயநலத்துக்காக நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணினா நமக்கு நம்ம மறுபடியும் நம்ம செல்வியை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கேசட் வாங்க கடையில் நிற்கிறாங்க. ஸோ நிற்கும் போது அவங்க வந்து அந்த ஓனருக்காக அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து கேசட் வாங்கிட்டு அப்படியே ஹாயாக உட்காந்து அந்த கேசட் கிட்ட பாட்டில் கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அது ஒரு ரியாலிட்டிக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்து இது ரியாலிட்டி தான் போது போல, அப்போ லோக்கி சொல்கிறதா கரெக்ட், டிவியை ஃபார்ம் பண்ணி அவங்க அப்படி மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போர்ட்டல் போட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு மினி டெம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு லோக்கி இருக்கிற இடத்துக்கே வராங்க. இப்போ தான் வந்து லோக்கி எல்லாத்தையுமே சரி எல்லாம் கிளம்புன்னு சொல்லும் போது கரெக்டாக சில்வி வராங்க. யாரையும் போக சொல்லாத, நீ சொன்னதா கரெக்ட், டிவியை ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னா உலகம் அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே நம்மளாம் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா கேசியோட உடம்பு அப்படியே போகுது. ஸோ அது ஒரு ரியாலிட்டிக்கு அது போகுது. ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டே இருக்காங்க. கடைசியாக 100 B15 போகிறாங்க, கூடவே சில்வியும் போகிறாங்க. ஸோ லோக்கி இதை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போகலாம் அப்படின்ட்டு டக்குனு வந்து என்ன யோசிக்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, ஓகே நாம தான் வந்து இதை கண்டுபிடிக்கணும், இந்த டைம் வச்சு நாம தான் கண்ட்ரோல் பண்ண அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, டக்குனு வந்து இந்த கேசி சொல்லியிருப்பான் தெரியுமா, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டைம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி போகிறாரு. ஸோ அப்போ தான் அந்த இடத்துக்கு சில்வி வராங்க. சில்வி வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்லுவோம் என்ன சொல்கிறாருன்னா, நான் டைம் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படி காரணத்தை மனசு யோசிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவர் வந்து அப்படியே வந்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து நல்லா ஆழமாக யோசிக்கிறாரு. ஸோ ரொம்ப பயங்கரமாக அப்படியே ஃபோக்கஸோடு அதை யோசிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா டிவிக்கு போய் நின்றுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆரம்பம் அப்படிமா சொல்கிறாரு. எபிசோட் 6 க்ளோரியஸ் பர்பஸ். இந்த எபிசோடுக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்கன்னா பின் பண்ணுறேன். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம லோக்கியை விக்டர் டைம்ஸில் தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம லோக்கி வந்து கரெக்டான டைமில் இருக்குது, ஒரிஜினல் டைமில் இருக்குது, அவர் கரெக்டாக வந்துட்டார். ஸோ இப்போ வந்து விக்டர் டைமில் மறுபடியும் வந்து டைம் காமிப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம விக்டர் டைமில் வந்து சூட்டெல்லாம் போட்டுட்டு போகிறாரு. ஆனால் போனோடனே டக்கு நூலாக போயிட்டாரு. ஸோ அப்போ தான் லோக்கி வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து டைமை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண முடியல. ஸோ அவர் தான் இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ண பாஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எங்கே வேணாலும் அவரால் போக முடியும். ஸோ அவருமே வந்து அது இன்னொன்று டைம் அவர் ஸ்டாப் கூட பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகிறாரு. கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி போகிறாரு. அப்போ கூட விட்ட டைம் அமிச்சா கூட நூலாக தான் போகிறான். அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அனுப்புறாரு. அப்போவும் சூட்டெல்லாம் போட்டு அமிச்சா கூட அப்போவும் நூலாக தான் போகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி வந்து ரொம்பவே அப்படியே தவிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ தான் லோக்கிக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம விக்டர் டைமில் ஸ்டார்டிங்கில் கூட்டிகிட்டு வந்துருப்பா தெரியுமா, அப்போவே வந்து நம்ம இந்த டைம் அவனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே டைமை ரிவர்ஸ் பண்ணுறாரு. டக்குன்னு நம்ம விக்டர் டைமில் இந்த டிவிக்கு வந்து உடனே வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரோட்டோக்கால்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம லோக்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபுல்லாத்தையும் நான் எப்படி அதாவது நம்ம லோக்கி வந்து ஓபி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இதை ஃபுல்லாத்தையும் நான் கற்றுக்கத்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது 4 நாள் ஆகாது, வருஷம் ஆகும், 100 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் உனக்கும் தெரியணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து 100 வருஷமாவது ஆகும். ஆனால் நாங்கள் 100 வருஷம் கற்றுக்கணுமான்னு தெரியும், நானும் 100 வருஷம் தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஓபி சொல்கிறாரு. ஸோ உனக்கு எல்லாமே தெரியணும்னு நினச்சின்னா 100 வருஷம் ஆகும், நீ எல்லாரோட பயங்கரமாக கூட கற்றுக்கலாம், அந்த மாதிரி 100 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஓபி சொல்கிறாரு. ஓகே நான் 100 வருஷம் இதுக்காக படிக்கிறேன் அப்படின்ட்டு 100 வருஷம் சயின்டிஸ்ட் மாதிரியே வந்து ஃபுல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டைம் லூப் எப்படி டைம் லூப் ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ சொல்லணும்னா இவர் வந்து அயன்மேனை விட ஒரு அறிவாளியான பர்சன் தான் லோக்கி. இந்த வாட்டி வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வந்து மறுபடியும் வந்து விக்டர் டைம்ஸில் அமுச்சு விடுறாரு. ஆனால் அப்பவும் நூலாக தான் போகிறான். எத்தனை வாட்டி அமிச்சாலும் அவன் நூலாக தான் போகிறான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி வந்து அப்படி உடஞ்சி போயிருக்காரு. ஏன்னா வந்து ஒன்றே தான், அது விதியை வந்து மாற்ற முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணால் கூட நூலாக தான் போக முடியும், விக்டர் டைம்ஸில் தான் நூலாக தான் போக முடியும் அப்படி மாதிரி வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. டிவி இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் என்ன, அதாவது ஹீரோ ரிமென்ஸ், அதாவது போன சீசனில் வந்து அந்த ஹீரோ ரிமென்ஸை நம்ம சில்வி கொண்டதுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம அவள் கொள்ள விடாமல் தடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி இவன் அங்கே போகிறான். ஸோ இவன் அங்கே போகிறான், அதாவது சீசன் 1 அந்த கேங்கை காமிச்சா தெரியுமா, ஹீரோ ரிமென்ஸை காமிச்சா தெரியுமா, அங்கே போகிறான். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சில்வியை வந்து தடுக்கிறான். ஆனால் சில்வி என்ன பண்ணாலும் அவனை ஹீரோ ரிமென்ஸை கொண்டுட்டான். மல்டிபிள் டைம்ஸாக போகிறான். டக்குன்னு வந்து என்ன பண்ணுறான்னா, அவளால் டைமை ஸ்டாப் பண்ண முடியாது, லோக்கியால் டைமை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ தான் வந்து கேங்கு கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து கேங் வந்து ஒன்று என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாமே நான் தான் எழுதுனது தான், நான் தான் வந்து எல்லாருக்கும் விதி எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாதிரி தான் வந்து நீ வருவ, அவள் என்னை கொல்வா, அவள் அதாவது செல்வி வந்து என்னை கொல்வா, நீ டக்குன்னு இந்த மாதிரி 100 வருஷம் படிச்சுட்டு கற்றுக்கிட்டு மறுபடியும் வந்து என்னை காப்பாற்றுவேன், இதுதான் நான் எழுதியிருக்கேன், அதுதான் இப்போ நடந்திருக்கு, இப்போ நீ மறுபடியும் நீ வந்து என்னை காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ ரிமென்ஸ் அதாவது கேங் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி
பிரான்ச் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரான்ச் வந்து அதாவது சீக்ரெட் டைம் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட் டைம் லைன் வந்து டைம் லூம் இருக்குதுல, அதை நீ பெருசு பண்ணால் கூட சீக்ரெட் டைம் லைன் அப்படி அது வந்து டூப்ளிகேட்டாக மாறும். ஸோ அந்த டைம் லைனை வச்சு என்னோட வேரியன்ஸ் எல்லாமே வந்து மல்டிவர்ஸ் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து இது வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அது நீயே போகலாம்ல, நீயே போயிட்டு எல்லா மல்டிவர்ஸுமே வந்து மல்டிவர்ஸ் பிரான்ச்சாக ஒன்று ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சினா நீயே இந்த மாதிரி பண்ணலாம், நீயே போயிட்டு அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேங் சொல்கிறான். அதே மாதிரி மல்டிவர்ஸில் நிறைய பிரான்ச் இருக்குல்ல, அந்த பிரான்ச் எல்லாத்தையுமே வந்து நிறைய பிரான்ச் இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண விடாமல் நீ அந்த பிரான்ச் எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேங் சொல்கிறான். சரி, இது வந்து இவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து இவங்கிட்ட அதாவது கேங் கிட்ட சொல்லிட்டு இப்போ அவன் எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா மோர்பியஸை பார்க்கறதுக்காக போகிறான். அதாவது சீசன் 1 வந்து மோர்பியஸ் நம்ம வந்து லோக்கியெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பார் தெரியுமா சீசன் 1. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து இப்போ லோக்கி போகிறான். அங்கே போய் மோர்பியஸ் கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கேஸுக்கு போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி பிரான்ச் நிறையவே உருவாயிருக்கு, ஒரு 8 வயசு பையனை நீங்கள் வந்து கொல்றதா இருந்துச்சுன்னா 8 வயசு பையனால் நிறைய மக்கள் சாவுறாங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த 8 வயசு பையனை கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக கொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு 8 வயசு பையனை நான் வந்து அதாவது அவன் பாவம் அப்படி அதனால நாங்கள் விட்டோம், அவன் வந்து அவனால் நிறைய பிரான்ச்சஸ் உருவாச்சு, அவனை நாங்கள் பாவம் விட்டோம், ஆனால் அவனால் 5000 மக்கள் போய் செத்தாங்க, ஸோ அதனால் நாங்கள் அவனை கொண்டுட்டோம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணுவோம், ஸோ வந்து டிவியே அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாமல் நாங்கள் பண்ணுவோம், அதான் எங்களோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி மோர்பியஸ் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே லோக்கி வந்து தேங்க்யூ மோர்பியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா மோர்பியஸ் நூலாக போயிடாரு. ஸோ அப்போ தான் வந்து இந்த டைமில் இருந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் முடிஞ்சதுனால அதனால் வந்து எல்லாமே நூலாக போகிறாங்க. ஸோ இந்த டைம்லைன் முடிஞ்சதுனால தான் வந்து மோர்பியஸ் எல்லாமே நூலாக போகிறாரு. ஸோ இப்போ அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வியை பார்க்கறதுக்காக போகிறாரு. போன எபிசோடில் வந்து இவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, ஆக்சுவலி வந்து ஓபி அப்புறம் நம்ம B15 இவங்க எல்லாமே எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சில்வி வருவா தெரியுமா, அந்த டைமில் எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் சில்வி வந்து என்ன சொல்கிறா பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைமில் என்னை காப்பாற்றுக்காக இன்னொரு டைமில் நீ அழிக்கிறேன்னா உனக்கும் கேங்கு எந்த வித்தியாசமும் இல்லை, ஏன்னா கேங்குமே வந்து ஒரு கெட்ட டைம்லைன் இருக்குது, அதை அழிக்கிறதுக்காக மற்ற டைமில் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணா. ஸோ ஆனால் வந்து அவன் யோசிக்கல, அந்த கெட்ட டைமில் நல்ல மக்கள் இருப்பாங்கன்னு அவன் யோசிக்கல, எல்லாத்தையும் அழிக்கணும் தான் நினச்சா. அப்போ உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நம்ம சில்வி வந்து கேட்குறா. அப்போ தான் நம்ம லோக்கிக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லையும் பிரான்ச்சஸுமே இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் ஆக விடாத மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு டைமில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், ஆனால் மற்ற டைமில் எனக்கு அது பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து இப்போ அவன் ப்ரெசென்ட் டைமுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா நீ எங்கேயும் போகாத, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, சூட்டு போடாமே போகிறான். ஆக்சுவலி சொன்னேன்னா அந்த சூட்லாம் போடாமே வந்து நம்ம லோக்கி வந்து நான் போகிறேன், நான் போயிட்டு அந்த சீக்ரெட் டைம்லைன் இருக்குது தெரியுமா, ஸோ அது வந்து டைம் லூமை விரிவாச்சுன்னா சீக்ரெட் டைமில் வந்து அந்த டைமில் வந்து டூப்ளிகேட் ஆகும், ஸோ அதெல்லாமே தடுக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த கதவை திறந்து போகிறான். நிறைய ரேடியேஷன் மேலே படுது. ஸோ அவன் சூட் எல்லாமே போய் இந்த துறவிங்களாம் ஒரு மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அந்த மாதிரி போடுறான். அவன் தலையில் ஒரு கிரீடமும் வருது. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் அங்கே இருக்குது, நிறைய நூலாக ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இருக்குது, ஒன்றாத்தையும் எடுக்கலாம். அதாவது ஒரு நூலில் வந்து நிறைய மல்டிவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா நூலையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒன்னொன்னே பிரான்ச்சஸை வந்து ஒன்றா கையில் பிடிக்கிறான். ஸோ அந்த ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் எடுப்பாங்க, அந்த பிரான்ச்சஸோடு இன்னும் நிறைய பின்னாடி ஒரு பிரான்ச்சஸ் வருது, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே ஒன்றா இருக்கலாம். அங்கே வந்து கேங் வந்து ஒரு சிம்மாசனத்தில் ஒரு த்ரோனில் உட்காந்துருப்பாங்க, அந்த த்ரோன் அங்கே இருக்குது, அது வந்து கோல்டன் கலரில் மாறுது. நம்ம லோக்கியோட ஆசை என்ன, த்ரோனில் உட்காந்து த்ரோன் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவன் வந்து ஆஸ்கார்டுக்கு த்ரோன் வேணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இப்போ வந்து நடக்கிறதே வேறு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா, டக்குன்னு அந்த சேரில் அந்த த்ரோனில் போய்ட்டு உட்காரான். டக்குன்னு எல்லா இந்த மல்டிவர்ஸோட அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே எடுக்கிறான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கையில் பிடிக்கிறான். மல்டிவர்ஸே இப்போ நம்ம லோக்கி கையில் தான் இருக்குது. மல்டிவர்ஸோட கிங்காக மாற்றிட்டான் நம்ம லோக்கி. எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறான். ஒன்று சேர்த்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மேலே வச்சு மொத்தம் எல்லா மல்டிவர்ஸுமே வந்து ஒன்று சேர்த்துட்டான் நம்ம லோக்கி. ஸோ ஆக்சுவலி சொன்னோம்னா நம்ம அயன்மேன் தான் வந்து யூனிவர்ஸ்க்கே வந்து ஒரு காட். யூனிவர்ஸோட காட் யாருன்னா அயன்மேன் தான். ஸோ அயன்மேன் வந்து யூனிவர்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதே மாதிரி நம்ம லோக்கி மல்டிவர்ஸ்க்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அவருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மரம் மாதிரி ஆக்குறாரு. ஸோ அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் தான் நம்ம லோக்கி இருக்காரு. லிட்ரலி நாம் வந்து நம்ம அயன்மேனை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தோம். அதே மாதிரி லோக்கியை வந்து நம்ம அயன்மேனை ஹீரோவாக பார்க்கும்போது லோக்கி நம்ம வில்லனாக பார்த்தோம். இப்போ நம்ம லோக்கி ஒரு ஹீரோவாக பார்க்குறோம். மல்டிவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா அந்த சீனுக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி போட்டு அப்புறம் என்ன நினச்சி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டிவி மொத்தமாக மாறிடுச்சுங்க. முன்னாடி இந்த ரூல்ஸே வர, இப்போ இந்த ரூல்ஸே வர. இப்போ வந்து பிரான்ச்சஸ்க்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா மட்டும்தான் வந்து பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற எந்த பிரச்சனை மல்டிவர்ஸில் நடந்தாலும் நம்ம லோக்கியை பார்த்துப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து B15 மோர்பியஸ் கிட்ட வந்து கேஸ் எடுத்துகிட்டு தராங்க. ஒரு 8 வயசு பையன் வந்து பயங்கரமாக அராஜகம் பண்ணுறான், நீ அவன் கேஸ் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டைம் கீப்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அது என்னன்னா டைம் கீப்பர் சைடில் நிற்பாங்க, ஒரு மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தை வந்து நம்ம அந்த பெயிண்டிங்ஸை மாற்றலாம் அப்படின்னு மோர்பியஸ் கேட்பாரு. B15 வேண்டாம், ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது தானே, சரி ஓகே
நீ போய் கேஸை பார்க்க சொல்கிறாங்க, மோர்பியஸ் அவர் கேஸை பார்க்க போகிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஓபியை தான் காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிவிக்கு வந்து ஒரு புக் இருந்துச்சுல்ல, அந்த புக்கை வந்து இப்போ கிடையாது. அது வந்து ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. அதை விட சூப்பராக இருக்குது இந்த புக்கு. அது ஆரஞ்சு கலரில் இருந்தது தான், இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து புது டிவி அப்படிங்கிறதுனால புது ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புது ரூல் புக்கை வந்து நம்ம ஓபி வந்து எழுதியிருக்காரு. இப்போடி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஹீ ஹூ ரிமென்ஸ், அதாவது இந்த விக்டர் டைம்ஸ் இருந்தால் தெரியுமா, அவனை காமிக்கிறாங்க. ஸோ வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு புக்கு வந்து விழணும்ல, புக்கு வந்து விழல. என்ன இருக்குன்னா, நம்ம ரெவோனா இருக்கா தெரியுமா, அவள் வந்து இந்த மாதிரி நிறைய குற்றம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால வந்து அவளை இப்போ எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா, அல்லாய் அப்படிங்கிற ஒரு மிருகம் இருக்க தெரியுமா, சீசன் 1 கூட வந்துச்சுல, அந்த மிருகம் ரெவனாவை முழுங்கிடுது. இவ பண்ண குற்றத்துக்காக அந்த மிருகம் வந்து ரெவனாவை வந்து முழுங்கிடுது. ஸோ இப்போ வந்து இன்னொரு கேங் வந்து அது அப்போ தான் B15 சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேங்லாம் வந்துட்டு தான் இருக்க போகிறானுங்க. ஸோ அதெல்லாமே நம்ம தடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து B15 மோர்பியஸ் கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம மோர்பியஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து வீட்டு வாசம்னா நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேஸ் விஷயமா வந்திருக்காரு போல இருக்கு. பின்னாடி பார்த்தா சில்வி வந்திருக்கா. ஸோ சில்வி வந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிமா கேட்குறாங்க. ஸோ அந்த 8 வயசு பையன் எப்படி வந்து ஒரு வேரியண்ட்டாக மாறுறான், அந்த வேரியண்ட்டாக மாறுற இடத்த வந்து அவன் வேரியண்ட்டாக மாறான் தெரியுமா, அந்த சீனை வந்து நம்ம தடுக்கணும். ஸோ அவன் தடுத்து அவன் வேரியண்ட்டாக மாற மாட்டான், நல்ல மனுஷனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து மோர்பியஸ் சொல்கிறாங்க. இதோட இந்த லோக்கி சீசன் 2 சீரிஸுமே வந்து முடியுது. நம்ம அயன்மேனுக்கு அப்புறம் லோக்கி தான் கிடையாது. நம்ம அயன்மேன் எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி தான் லோக்கியுமே. அயன்மேன் யூனிவர்ஸை காப்பாற்றினாரு, லோக்கி மல்டிவர்ஸை காப்பாற்றிருக்காரு. மல்டிவர்ஸ் கொண்டுனா கண்டிப்பாக லோக்கி வருவார். யாராவது அவங்க கிட்ட வந்து MCUல பெஸ்ட் சீரிஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், லோக்கி சீசன் 2.